நபி அவர்கள் சொன்னார்கள், தையூஸ் இருக்கிறானே சுவர்க்கம் போக மாட்டான். தையூஸ் என்றால் ரோஷம் கட்ட ஆம்பளை. இந்த ரோஷங்கட்ட ஆண்கள் நரகம் சுவர்க்கம் போக மாட்டார்கள். ரோஷங்கட்ட ஆம்பளை என்றால் யார்? சஹாபாக்கள் கேட்டார், யார் சொல்லுவா தையூஸ் என்றால் யார் என்று கேட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகள் அந்நிய ஆண்களுடன் சகஜமாக பேசுவதை, புலங்குவதை அலட்சியம், அதை கணக்கெடுக்காமல் இருக்கிறானே, இவன் தான் ரோஷங்கட்டவர். ரோஷங்கட்ட சுனை கட்ட ஒரு ஆம்பளை என்றால் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகள், அது மகரம் இல்லாத ஒரு ஆணுடன் சகஜமாக பேசுகிறார். இவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இல்ல அவர் தெரிஞ்சார்கள் தான், இது பக்கத்து வீட்டுக்கிறார்கள் தான், எங்க தம்பி தான், அல்லது ஒரே கிளாஸ்மேட் தான், ஒரே பெட்ச்மேட் தான் என்றெல்லாம் காரணம் காட்டி, என்ன இவர்களுக்கு வேற வழியாரம் இருக்குது, இவர்களுக்கு என்ன சட்டம் மாற்றியா இருக்குது, அப்படி காரணம் சொல்லி நழுவி போறதுக்கு இவர்களைத்தான் நபியர்கள் சொன்னார்கள் ரோஷம் கட்டவர்கள். யாரே நான் ரோஷம் கட்டவனா இல்லையா பார்த்துக் கொள்ளலாம். வீட்டை விட்டு வீட்டிலே பெல்லடிபடுகிறது, வீட்டை தட்டப்படுகிறது. யாரு வருகிறார்? ஒரு பொம்பளை வருகிறார். யாரு வந்தேன்னு கேட்கிறா. யாரா இருக்கிறாரா? கணவன் இருக்கிறாரா? முதலாளி இருக்கிறாரா? ஓ இருக்கிறார், வாங்கேன்னு சொல்லுகிறார். சில இவருக்குத்தான் இவர் ரோஷம் கட்டவன் சொல்றது. நீ உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு என்னதுக்கு மனைவியை வெளியில் அனுப்புறது? நீ உள்ளுக்கான இருக்கிறான். வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு பெல் அடித்தா மகளை அனுப்புறது, மனைவியை அனுப்புறது, யார் வந்து பார்க்கறதுக்கு? இவனுக்குத்தான் நபிகள் சொன்னார்கள், இவன் தான் ரோஷம் கட்டவன். தெரியும் பொம்பளை வந்து வெள்ளடிக்க போறா, பொம்பளை டிரெக்டா உள்ளுக்க வந்துடுவா. ஆம்புலான வெள்ளடிப்பா, ஆம்புலான கேட்ட தட்டுவா, ஆம்புலான கூப்பிடுவா. அதுக்கு பொம்பளை அனுப்புறது யாருன்னு பாருங்க. இவன் தான் ரோஷம் கட்டவன், இவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். தன்னுடைய மனைவியுடைய மானமண்டா என்னென்றே விளங்காதவர்கள், தன்னுடைய மகனுக்கு மானம் இருக்கிறதா என்பதை என்னென்றே புரியாதவர்கள், இவர்கள் எப்படி குடும்ப வாழ்க்கையில் தீனை எங்கே கொண்டு வரப்போறார்கள்? எனவேதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பெண்களுடைய அந்த பேச்சுக்கு திரை போட்டார்கள். பேச்சுடைய நளினத்தை மறையுங்கள், இதே போல உடைய உடம்பை மறையுங்கள். முழு உடம்பும் பெண்ணுடைய கவர்ச்சி, முழு உடம்பை கவர்ச்சி படைக்கப்பட்டிருக்கிறது. முழு உடம்பையும் மறைக்க வேண்டும். உடம்பு மட்டுமல்ல, பெண்களுடைய உடுப்பு இருக்கிறது, உடுப்பும் கவர்ச்சியானதுதான். உடுப்பையும் மறைக்க வேண்டும். பெண்களுடைய சல்வார் அது ஒரு கவர்ச்சி, பெண்கள் உடுக்கின்ற புடவை அது ஒரு கவர்ச்சி, பெண்கள் உடுக்கின்ற ஹவுஸ் கோட் அது கவர்ச்சி. இதையும் மறைக்க வேண்டும். இது எல்லாத்தையும் மறைத்துத்தான் ஜில்பாபை போட வேண்டும். யுதுனீனாலே என்ன மின் ஜலாபீபி என்ன, ஜில்பாபை போட்டு உன்னுடைய உடம்பையும் மறைக்கும், உடம்பையை மறைக்கின்ற உடுப்பை மறைக்க வேண்டும், உன்னுடைய உடம்புடைய ஆபரணங்களை மறைக்க வேண்டும். இந்த உடம்புல கவர்ச்சி இருக்குது, உடுப்புல கவர்ச்சி இருக்குது, ஆபரணத்துல கவர்ச்சி இருக்குது, அனைத்திலையும் கவர்ச்சி இருக்குது. அனைத்தையும் மறைக்க வேண்டும் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி சொல்லியிருந்தான். தாலிக்கு ஆதனாயப்பன இப்படி செஞ்சீங்கன்னா நீங்க எல்லாம் கண்ணியமான மானமுள்ள பெண்கள் என்று அடையாளப்படுத்தப்படுவீர்கள். இப்படி மறைக்கல, நீங்கள் மானம் கட்டவர்கள் நீங்களே நோட்டீஸ் எடுத்துட்டு போகிறீர்கள். நாங்க எங்களை உடுப்பை மறைக்க தேவையில்லை, அழகான உடுப்பு மறைக்க வாங்கினாமே. எவ்வளவு அழகான செல்வார் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்கிறது. துபாய்க்கு வந்து நான் கணவன் அனுப்புகிறார். இதை மறைத்த பிராணத்துக்கு இதை போட்டுக்கொண்டு காட்டத்தானே வேணும். கொஞ்சம் முதல் போட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பின்னர் ஆத்தாங்கிழமை சுத்தணும், இந்த கடற்கரை சுத்தணும். அப்ப எல்லாரும் பார்ப்பார்கள், கொஞ்சம் சுத்திட்டு வருவேன் போடுகின்றோமே. நபி அவர் சொன்னார்கள், அலங்காரத்துடன் நறுமணமும் பூசிக்கொண்டு பொம்பளை வெளியிட போனா ஷைத்தானுடைய பட்டாளமும் கூடவே போகிறார்கள். அதான் அந்த இடங்களில் பிரச்சனை வர்றது, அந்த இடங்களில் குழப்பம் வர்றது. ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொண்டு வெளியாகிவிட்டால் ஷைத்தானும் பின்னால போய்கொண்டே இருக்கிறார். மக்களுடைய சிந்தனைகளில் கலக்கங்களை போட்டுக்கொண்டு ஃபித்னாவை ஏற்படுத்தினால் முடிவாக ஒரு விஷயம் சொன்னார்களே தெரியுமா? அவள் ஒரு விபச்சாரிதான், அவள் விபச்சாரிதான், மானங்கட்ட ரோஷங்கட்ட பொம்பளதான் என்பதாக நபிகள் சொன்னார்கள். விபச்சார விடுதிக்கு போவல்ல, உடுப்பை மறைக்காம போன பொம்பளை, அலங்கார உடுப்பை மறைக்காம போறாங்களே. நாங்கெல்லாம் மானங்கட்ட பொம்பளை, மானத்தை மறைக்க தேவையில்லை என்று தங்களுக்கு தாங்களே விளம்பரம் போட்டுக் கொண்டார்கள். இதை எந்த கணவன்மார் எந்த பெற்றோர்கள் இன்னும் உணரலையோ அவர்களுக்கு தாங்கள் இவர்கள் தையூசிகள், ரோஷம் கட்டவர்கள். தன்னுடைய பங்குல தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகள் தன்னுடைய ஆடையை அலங்கரித்துக் கொண்டு வெளியிட போதா, ஆடை மறைக்க தெரியாது,
இந்த மானங்கட்ட பொம்பளையை விட்டுக் கொண்டிருக்கிற பாப்பாவும் கணவனும் ரோஷம் கட்டவன்கள், இவர்கள் சொர்க்கம் போக மாட்டார் என்ற கடினமான எச்சரிக்கையை நபியர்கள் சொன்னார்கள். சரி.